ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. யாரையும் நம்பாதீங்க. என்னங்க எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல யாரையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்றீங்க? லைஃப்ல நாம ஒவ்வொருத்தரை நம்பிதானே வாழ வேண்டியது இருக்கு அப்படின்னு. ஆமாங்க, இந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட சொல்லும் போதே ஜஸ்ட் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது கொடுமை மாதிரி தான் தெரியும். லைஃப்ல நாம நிறைய பேரை மீட் பண்ணுவோம், கரெக்டா? ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒவ்வொரு பாடங்களை கத்து தருவாங்க. ஆனா சில கொடுமையான பாடங்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த கொடுமையான பாடம் தான் யாரையுமே நம்ப கூடாது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு கத்து தரும். நம்பிக்கையினால நம்ம லைஃப்ல என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். அப்படிதான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா ஒரு உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 பேர், அம்மா அதாவது பசங்க, அந்த உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள நிச்சயமா ட்ரஸ்ட் இருக்கணும். கண்டிப்பா, கரெக்டா? அந்த நம்பிக்கை தான் அவங்க லைஃப்ல இன்னொரு செகண்ட் ஸ்டெப் போறதுக்கான ஒரு லைஃப்ல சுச்சுவேஷனை வந்து அது கிரியேட் பண்ணும், கரெக்டா? அதே சமயத்துல அந்த ட்ரஸ்ட் கூட சேர்த்து எப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் அவங்களுக்குள்ள இருக்கணும். அதாவது எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. லைக் இவங்க மொபைல் யூஸ் பண்றாங்களா, அவங்களும் அவங்க மொபைல், இந்த மாதிரி நம்பிக்கைனால நம்ம லைஃப்ல சந்தோஷம் கிடைக்கும். ஆனா தவறான நம்பிக்கை, கரெக்டா? அந்த தவறான நம்பிக்கைனால நம்ம லைஃப்ல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையே தெரிஞ்சு போகுது, கரெக்டா? அது நம்ம எடுக்கிற தவறான முடிவு. சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே யாரையுமே முழுசா நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆனா எதனால அதை நம்ப கூடாது? நம்ம எடுக்கிற டிசிஷன் அப்படிதானே. நம்ம கரெக்டான டிசிஷன் எடுத்தா நம்ம லைஃப் கரெக்டா போகும். சோ தவறானவர்களை நம்ம முழுசா நம்புறதுனால மட்டும்தான் நம்ம லைஃப்ல பிரச்சனை வருது. சோ நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நல்லா யோசிச்சு ஆராய்ஞ்சு நம்ம இதை நம்பலாமா, அறிவுபூர்வமா நீங்க ஒரு டிசிஷன் கண்டிப்பா எடுக்கணும். டிசிஷன் எடுக்கும்போது நீங்க வந்து ஸ்ட்ராங்கா எடுக்கணும். அதே சமயத்துல அதுக்கான டைமை கொடுத்து நீங்க எடுங்க. கண்மூடித்தனமா யாரையுமே நம்பாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அது எந்த உறவா இருந்தாலும் சரி, நம்ம கூட பழகிறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட க்ளோஸ் ரிலேஷன், ஆபீஸ் மேட், ஸ்கூல் மேட், யாராவே இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்தே அந்த அவதூறான அந்த நம்பிக்கை இல்லாத சில விஷயங்களை நம்ம லைஃப்ல நம்ம கத்துக்கிட்டே தான் வருவோம். ஆனா ஒரு 25 வயசுக்கு மேல இதை நம்ம ரொம்ப தெளிவாவே புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏமாந்து போறது தப்பு. சோ நம்ம வளர்ற காலத்திலயுமே ஒருத்தங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட பழகுறாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட ஒரு தேவைக்காக மட்டும்தான் பழகுறாங்க. அவங்களோட தேவைகள் முடிஞ்ச உடனே அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி பீப்புள் கிட்ட நம்ம என்ன லிமிட்டோட பழகணுமோ அந்த லிமிட்டை மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கணும். அவங்கள முழுசா நம்பி நாளைக்கு அவங்க நம்ம தேவைக்காக பழகுறாங்க, சோ நம்மளோட தேவைகளுக்காகவும் அவங்க நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலா நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை நினைச்சுக்கிட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப மிகப்பெரிய தவறு. சோ யாரை நம்பணும்னு யோசிச்சு அறிவுபூர்வமா நம்புங்க அப்படிங்கறத மட்டும் தான் நான் சொல்ல வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்றதா நம்ம சேனலோட நோக்கம். சோ அடுத்தவங்களை நம்புறத நம்ம ஃபர்ஸ்ட் விடணும். சோ நம்பிக்கைய ஏன் விடணும் அப்படிங்கறதுதான் இப்போ கொஸ்டின் மார்க். ஆக்சுவலா நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு தேவைதான். ஆனா அதே நம்பிக்கை எல்லாரிடத்தும் பொருந்துமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சிலரை நம்புறோம், நம்பி நம்மளோட நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட வஞ்சனைய நம்ம கிட்ட காட்டுறாங்க, கரெக்டா? அவங்க காட்டுற அந்த வஞ்சனைக்கு அப்புறம் தான் நம்ம என்னன்னா, சோ நம்ம இந்த மாதிரி நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படிங்கறத ஒரு கட்டத்துல நம்ம ஃபீல் பண்றோம். அது வரைக்கும் நம்ம யோசிக்கிறது இல்ல, நம்ம கண்மூடித்தனமா நம்புறோம், கரெக்டா? சோ இந்த மாதிரி நம்புறதுனால நம்ம லைஃப்ல நிறைய விஷயத்த இழந்திருக்கோம். அது வந்து பணமா இருக்கலாம், மனசா இருக்கலாம், இன்னும் எதனாலும் சொல்லிருக்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் அந்த நம்பிக்கை தான். எப்பவுமே நாம வந்து நம்பலாமா வேணாமான்னு யோசிக்கிற இடத்துல நம்ம ஏமாற மாட்டோம். ஆனா முழுசா நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் ஏமாறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. லைக் எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தங்களை முழுசா நம்பி நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம். அதாவது ஃபியூச்சர் பிளான் நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பா அந்த நம்பிக்கையில நீங்க சொல்லியிருக்கீங்க, அவங்க என்ன நினைப்பாங்க? ஒண்ணு அவங்க வந்து திருப்பி செகண்ட் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, நீங்க பண்றது குட், உங்களுக்கு வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணணுங்கிற தாட் அவங்களுக்கு இருக்கும். இன்னொரு சிலர் என்னவனா, நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்த தடுக்கணும்னு நினைப்பாங்க. அதை உங்ககிட்ட டைரக்டா சொல்ல மாட்டாங்க. நீங்க வச்சிருக்க அந்த ட்ரஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே அவங்க வேலை பார்ப்பாங்க. சோ நம்ம ஒருத்தங்களை நம்புறதுனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஏன்னா அது 2 பேர் அந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது அது 2 பேருக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஒப்பந்தம். உங்களோட சீக்ரெட்டை நீங்களே வச்சுக்கிறது தான் பெட்டர். நீங்க அடுத்தவங்க கிட்ட போய் சொல்றதுனால கண்டிப்பா அவங்க வச்சுப்பாங்களா, அவங்க உங்களுக்கு உண்மையா இருப்பாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான். சோ இந்த மாதிரி யாரையுமே தயவு செஞ்சு நம்பாதீங்க. சோ
நம்பணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. நம்பிக்கையை நீங்க விட்டுருங்க. அடுத்தவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீங்க விட்டுருங்க. உங்களை நீங்க நம்புறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த ட்ரஸ்ட்னால நம்ம லைஃப்ல கடைசியில என்ன ஃபீல் பண்ணுவோம்? துரோகத்தை தான் நம்ம பார்ப்போம். கரெக்டா? சோ நம்ம கூட ஒர்க் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், ரிலேஷனா இருக்கலாம். கடைசியா அவங்க ஏதாச்சும் நம்மள என்ன பண்ணிடுவாங்க? நம்ம மனசை காயப்படுத்தி நம்மள அளவச்சுட்டு போயிருவாங்க. சில இடத்துல நம்ம மேல எந்த தவறுமே இருக்காது, ஆனா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க. சோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம மனசுதான் ரொம்ப கஷ்டப்படும். கடைசியா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? நம்ம மேலதான் தப்பு, நம்ம நம்பிக்கை வச்சதுனாலதான் தப்பு, நம்ம பாசம் வச்சதுனாலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். கரெக்டா? சோ இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா நம்மள அந்த விட்டுட்டு தூக்கி போட்டு போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கில்ட்டுமே இருக்காது. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலே நம்ம கிட்ட பழகும் போது அவங்க ட்ரஸ்ட் இல்லாம தான் எப்ப நம்மளை ஏமாத்தலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் பழகிருப்பாங்க. நம்ம ட்ரஸ்ட் வச்சு நம்ம தான் நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பிக்கையின் தவறான புரிதல். ஆக்சுவலா நம்மளை சுத்தி நிறைய நடிக்கிறவங்க தான் இருக்காங்க. இந்த உலகமே ஒரு நாடக மேடை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஆனா அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்காம தவறா நம்ம நம்பிக்கை வச்சுக்கிறது. லைக் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சிருது. அதே சமயத்துல அவங்க நம்மளுக்கு எந்த விஷயம்னாலும் என்ன ஹெல்ப்னாலும் பண்றாங்கன்னா இவங்க நமக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில தவறான புரிதல் வர்றதுனாலதான் அவங்க எதிர் சைட்ல இருக்கிறவங்க நம்மள யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம நம்பாம எந்த அளவுக்கு நம்ம விஷயத்துல கான்பிடென்டா நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட லைஃப் கரெக்டா போகும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த முழுசா நம்பினா கடைசியா அதுல ப்ராப்ளம் நமக்கு கிடைக்கிற பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏமாளி. நமக்கு அறிவில்ல, நம்ம ஏமாளி அப்படிங்கிற பேரு தான் நமக்கு கிடைக்குது. கரெக்டா? சோ நம்ம நம்பிக்கை வச்சு மோசம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்பெஷலா எந்த பேருமே கிடைக்கிறது இல்ல. நமக்கு அறிவில்லைன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தன்னம்பிக்கையை வளர்க்கணும். அதாவது நான் இருக்கேன், எனக்கு நான் போதும் அப்படிங்கிறது தான் உங்களோட உண்மையான சக்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் நம்ம செயல்படணும்னா எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, என்னால அந்த விஷயத்த செய்ய முடியும். ஒருவேளை அந்த விஷயம் தெரியலனா கூட நான் கத்துக்கிட்டு அதை நான் பெஸ்டா பண்ணுவேன், எனக்கு நான் போதும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்குள்ள வரணும். அதாவது வெளியில இருக்கிற நம்பிக்கையோட உள்ளுணர்வுல இருக்கிற அந்த நம்பிக்கையை நீங்க என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்தணும். அதுக்கு ஒரு அழகான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி லைஃப்ல சின்னதா எய்ம் வச்சுக்கோங்க. அந்த சின்ன எய்மையும் நீங்க அடையணும், சக்சஸ் பண்ணணும். எவ்ரிடே எய்ம் அப்படின்னு இருக்கும்ல, இன்னைக்கு இந்த கோல். சோ நீங்க அந்த மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் அதிகமா இருக்கும். லைக் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு சூப்பர் குட் இங்கிலீஷ் ஒரு கம்யூனிகேஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு இத்தனை வேர்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி நான் பேசி பார்க்கணும். ஸோ டெய்லி நீங்க அந்த ட்ரஸ்ட் அந்த ஏமை நீங்க கண்டினியூ பண்ணி அதுல நீங்க சக்சஸ் ஆனீங்க அப்படின்னா உங்க மேல இன்னும் உங்களுக்கு ட்ரஸ்ட் அதிகமாயிடும். நம்மளால முடியும் அப்படிங்கறத அடுத்தவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதிகமான கான்பிடன்ஸ் வரும். இந்த விஷயம் இல்லைங்க, எந்த விஷயமா இருந்தாலும் உங்க லைஃப்ல நீங்க என்ன ஆசைப்பட்டீங்கனாலும், பிசினஸ் மேன் ஆகணும்னாலும் அதுக்கு தினமும் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க எப்படி அதை கத்துக்கிறீங்களோ, ஒரு விஷயம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதுல நம்மளுக்கு ட்ரஸ்ட் அதிகமாயிரும். என்னால முடியும், நான் இதுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு. சோ இதை ஒன்னையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களோட தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆகும். உங்களை நீங்க நம்புங்க. சோ தன்னம்பிக்கையினால ஜெயிச்சவங்க உலகத்துல நிறைய பேரு. எக்ஸாம்பிள் அப்துல் கலாம். அவரோட தன்னம்பிக்கைனால இந்த உலகத்துல நிறைய சாதனையை பண்ணியிருப்பாரு. 60 வயசுல தங்கிட்ட எதுவுமே இல்லாத நிலைமையிலையும் KFC ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அவரோட பிக்சரை வச்சுட்டு போயிருக்காரு. நம்ம கத்துக்கிட வேண்டிய முக்கியமான விஷயம், எல்லாரும் நம்ம கூடவே இருந்துக்கிற மாட்டாங்க, அதே சமயத்துல எல்லாரும் நம்மள நேசிக்க மாட்டாங்க. யாருமே நம்ம கூட இல்லைனாலும் அந்த நேரத்துல நம்ம உருவாக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், யாரையுமே முழுசா நம்ப கூடாது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கருத்து தவறு கிடையாது. ஏன்னா நம்ம லைஃப்ல நம்மளை பிடிச்சவங்களும் நம்மளை விரும்பக்கூடியவங்களும் நம்ம வாழ்க்கையில இருப்பாங்க. ஆனாலும் நம்ம லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா அது முக்கியமான பொறுப்பு அது நம்மளா மட்டும்தான் இருக்கணும். அடுத்தவங்க நம்ம லைஃப்ல எதுவும் பண்ணணும், அவங்க டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்பவுமே விடக்கூடாது. நம்மளதான் நம்பணும். ஃப்ரெண்ட்ஸ், யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. ஓகேவா? எல்லா விஷயமும் அவங்களுக்கு நம்ம மேல லவ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு உங்க மனசை முழுசா யார்கிட்டையும் கொடுத்துட்டு உங்களோட உரிமைகள் எல்லாமே அவங்க எடுக்கிற மாதிரி நீங்க பண்ணாதீங்க. நீங்க ஒரு அற்புதமான சக்தி. உங்களுக்கான டிசிஷன் நீங்க தான் பண்ணணும். நீங்க என்ன செய்றீங்களோ அது நீங்க தான் முழுமையான பொறுப்புல இருக்கணும்.
கரெக்டா? ஆக்சுவலா இந்த உலகத்துல நம்ம மேல முழுமையான நம்பிக்கை வச்சு நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நாம மட்டும்தான். நமக்கு நாம மட்டும்தான், உங்களுக்கு நீங்க மட்டும்தான், வேற யாருமே கிடையாது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.